நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஏமனில் கொலை வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஜூலை 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட இருந்த நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டது. அவரை விடுவிப்பது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு இடையே நிமிஷா பிரியாவை மீட்க பணம் நன்கொடை செய்ய கோரி கிறிஸ்தவ மத போதகர் KA பால் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் நிமிஷா பிரியாவை ஏமனில் இருந்து மீட்பதற்கு மத்திய அரசு பணம் கோரியுள்ளதாகவும் அதற்காக 8.3 கோடி ரூபாய் பணத்தை நன்கொடை அளிக்க கோரி பதிவிட்டுள்ளார். நன்கொடையாக வழங்கப்படும் பணம் நேரடியாக மத்திய அரசுக்கு சென்றுவிடும் என கிறிஸ்தவ மத போதகர் KA பால் தெரிவித்துள்ளார். மேலும் இத்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் வங்கிக் கணக்கு என்று கூறி SBI வங்கிக் கணக்கு ஒன்றையும் KA பால் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை முற்றிலுமாக மறுத்துள்ளது. மத்திய அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக போலி வங்கிக் கணக்கு மூலம் நன்கொடை திரட்டும் வேளையிலும் கிறிஸ்தவ மத போதகர் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது.